நீ இல்லாத வீடு பாழடைஞ்ச நெத்தி மாதிரி இருக்குடி பத்மஜா. அதான் என் மாட்டு பொண்ணு இருக்காளே, அவ பாத்துப்பா. அம்மா, ராகவன் மனம் திருந்தணுங்கிறதுக்காக என்னால முடிஞ்ச வரைக்கும் போராடுறேன். ஆனா உங்களை மிஸ் பண்ற ஒவ்வொரு நாளுக்காகவும் கண்டிப்பா அவர் வருந்து வருமா? அவன் போற போக்க பார்த்தா எனக்கு கவலையா இருக்கு. வீடு திருத்தும் போதே இவன் திருந்திக்கணும், இல்லைன்னா ஊர் தான் இவனை திருத்த வேண்டி வரும். இது இந்த ராகவன் பயலுக்கு புரிய மாட்டேங்கிறதே. வாங்கோ, எல்லாரும் புடைசூழ வந்திருக்கீங்க. எங்களுக்கு வேலை வெட்டி எதுவும் இல்லை, பொழுது போகலன்னு வந்திருக்கோம். படவா, உன்னே உங்க அம்மாவை பார்க்கத்தாண்டா வந்திருக்கோம். ஏண்டா உன் முகத்துல தேஜஸே காணும், மனசுல எதையுமே வச்சுக்காம சகஜமா இருக்கிற வழியை பாடுறா. நான் எப்பவும் போலதான் இருக்கேன். அப்பா, கடை எப்படி போயிட்டு இருக்கு? அந்த பிரம்மகத்தி இப்போ கடையை நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கான். நான் எதுலேயுமே தலையிடுறதில்ல. அப்பா, நான் அப்பப்போ ஸ்டாலினுக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சுன்னு தான் இருக்கேன். நீங்களும் அம்பான் விட்டுறாதீங்கப்பா. நான் மாத்து பையன், நாம ஹெல்ப் பண்ணலன்னா யார் பண்ணுவா? கண்ணா, அவன் நிர்வாகம் பண்ணட்டாலும் பரவாயில்லடா, நிர்மூலம் பண்ணாமல் இருந்தால் அதுவே போகிறோம். உங்க கூட கொஞ்சம் தனியாக பேசணும், வா. பாத்தியா பத்மஜா, நாம இல்லாத இங்க இருக்கோம், இவ மட்டும் தனியா பேச போறா. இதேதான் வேலை. இப்படி கூடி கூடி பேசுறதை என்னைக்கு நிறுத்துறாளோ அன்னைக்கு தான் நம்ம வீடு உருப்படும். அப்பா, என்னப்பா? கண்ணா, கண்ணப்பனோட ராகவனுக்கு சகவாசம் இரிகின்றே போறதுடா. என்னப்பா சொல்றேன்? ஆமாம், நேற்று கூட அவன் கடைக்கு வந்துட்டு போயிருக்கான். ஓ, அவ்வளோ சகஜமாயிடுதா? அவன் வந்தபோது கடையில் ஸ்ரீநிதி மட்டும்தான் இருந்திருக்கான். அவன் தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான். அப்பா, மாப்பிள்ளையோட நட்பு பாராட்டி அவன் சிக்கலில் மாட்டி விட்ட மாதிரி ராகவனையும் மாட்டி விட பார்க்குறான்னு நினைக்கிறேன். விடக்கூடாதுப்பா, நம்ம சுதாரிச்சுக்கணும். அசம்பாவிதம் ஏதோ நடக்க விட்டுறக்கூடாது. கண்ணா, நீ கொஞ்சம் பொறுமையா இருடா. எனக்கு ஒரே ஒரு உபகாரம் மட்டும் பண்ண போகிறோம். நீ அவனை எங்கேயான பார்த்தியான்னு எனக்கு உடனே ஃபோன் பண்ணு. பல தடவை நான் இதை உங்கள்கிட்ட சொல்லியாச்சுடா. இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் ஏன்ப்பா பயப்படுறாரு? அவனுக்கு மட்டும் ஆண்டவன் என்ன 2 உயிராக கொடுத்துருக்கான்? இதுதான் வேண்டாங்கிறது. இந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஏன் சொன்னேன் தெரியுமா? ஒன்றை சுற்றி என்ன நடக்கிறதுன்னு நீ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தாண்டா. அப்பா, தகவலை மட்டும் கேதர் பண்ணி வச்சுக்க, இது ஒன்றும் அடுத்தாத்த பிரச்சனை இல்லை. சாட்டையை சொல்கிறவங்கிட்ட சாத்விகம் பேசி பிரயோஜனம் இல்லைப்பா. கண்ணா, அப்புறம் நான் உங்கள்கிட்ட எந்த விஷயத்தையுமே சொல்ல மாட்டேன். ஏண்டா, கொஞ்சம் பொறுமையாடுறா. கண்ணப்பனை எப்படி அடக்கணுங்கிறது எனக்கு மட்டும்தான்டா தெரியும். சரிப்பா, அவன் விஷயத்தில் உங்களை மீறி நான் எதையும் செய்ய மாட்டேன், போருமா? அப்புறம் ஒரு விஷயம், கண்ணப்பனை அனாவசியமாக அவன் எல்லாம் மரியாதை குறைவாக பேசாத, புரியுறதா? போலாம் வா. ஹலோ ருக்கு. ருக்கு, நீ என்ன இங்கே பேச கூப்பிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பீச்னாலே லவ்வர்ஸ் பேரடைஸ் தானே? அது சுனாமிக்கு முன்னாடி. கரெக்ட். நீ நேற்றுக்கு எனக்கு ஃபோன் பண்ண உடனே கை கால் ஓடலை.
உங்கள் அப்பா வேற சொன்னாரா, ருக்கு முடிவு எடுத்துட்டா அது நல்ல முடிவா உனக்கு சாதகமாக இருக்கும்னு. உலகத்திலேயே பெரிய அதிர்ஷ்டக்காரன் நான் தான் தோணுச்சு. சத்தியமாக சொல்கிறேன் ருக்கு, இத்தனை வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு டென்ஷனை நான் அனுபவிச்சதே இல்லை. டுடே இஸ் த கிரேட்டஸ்ட் டே இன் மை லைஃப். இந்த நாளுக்காக தான் நான் என் உயிரை பிடிச்சிக்கிட்டு காத்துட்ருக்கேன். சொல்லு, என்ன முடிவு எடுத்திருக்க? முடிவெடுத்திருக்க அரவிந்த். நம்ம 3 பேருக்குமே சாதகமான ஒரு முடிவு தான். 3 பேருக்குங்கிறது உங்களுக்கு, எனக்கு, கண்ணனுக்கு. சரி சொல்லு. எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, நீங்கள் என்னை விட்டு தர போகிறதில்ல. எத்தனை வருஷம் ஆனாலும் நானும் கண்ணனை விட்டு தர போகிறதில்ல. எத்தனை வருஷம் ஆனாலும் தயக்கத்தெல்லாம் உதறிட்டு கண்ணனும் என்னை ஏற்றுக்க போகிறதில்ல. இதே மாதிரி இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி எதிரும் புதிருமா வாழ்க்கையை ஓட்ட போகிறோம்? இருக்கிறது ஒரு வாழ்க்கை, அதில் ஒரு பாதி இப்போவே கரைஞ்சு போச்சு. மீதி இருக்கிற வாழ்க்கையும் இப்படியே தான் ஓட்ட போகிறோமா? யாராவது ஒருத்தர் இறங்கி வரணும்ல. அதான் நான் இப்படி வதத்தை விட்டுடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த காதல் கத்திரிக்காய் எதுவுமே வேண்டாம். எல்லாத்தையும் இங்கேயே தலை முழுகிட்டு இந்த சமுத்திர காத்துல கரைஞ்சு காணாம போயிட்டு போறேன். ருக்கு, என்ன இது? ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். சாப்பிட்ட 2வது நிமிஷத்துலயே சொர்க்கமோ நரகமோ 2ல 1 நிச்சயம். உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? அதெல்லாம் வேண்டாம், தூக்கி போட்டுரு. வேண்டாம். எனக்கு வேற வழி இல்லை அரவிந்த். இதான் சரியான முடிவு. இப்ப பாருங்களேன், விட்டு கொடுக்காத அரவிந்தும் ஜெயிச்சிட்டாரு, தான் முடிவுல இருந்து இறங்கி வராத கண்ணனும் ஜெயிச்சிட்டாரு. உங்க 2 பேரோட சந்தோஷத்துக்காக என்னால செய்ய முடிஞ்ச ஒரு சின்ன உதவி இது. இதுக்கப்புறம் உங்க 2 பேருக்குமே நிம்மதி தானே? அதான் எனக்கு வேணும். என்னால முடிஞ்சா உங்களுக்காக 2 தடவை சாக கூட நான் தயாரா இருக்கேன். என்ன பண்றது, கடவுள் கொடுத்தது இந்த ஒரு உயிர் தானே. பைத்தியக்காரத்தனமா இருக்கு நீ பேசுறது. நீ எவ்வளவு கண்ணனை லவ் பண்றியோ அதுக்கு மேல நான் உன்னை லவ் பண்றேன். அது உனக்கு தெரியும்ல. கண்ணன் தான் உன்னை விட்டு விலகி போயிட்டான்ல. இப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன பிரச்சனை? விரும்புறது கிடைக்கலன்னா கிடைச்சதை விரும்பணும் இல்ல? இதை விட அபத்தமான ஒரு பழமொழி வேற எதுவுமே இருக்க முடியாது. நான் என்ன மரப்பாச்சி பொம்மையா? யாரோட மடியில இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு. என் ஆசை, என் விருப்பம்னு எனக்கு வாழ உரிமை இல்லாத போது எனக்கு இது ஜென்மம் தான் எதுக்கு அரவிந்த்? இதை பாரு ருக்கு, கண்ணனை உங்க அப்பாவுக்கு பிடிக்கல. எப்படியும் அவர் வேற யாராவது தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாரு. அந்த வேற யாரோ நானா இருந்தா என்ன? என்ன பேசுறீங்க அரவிந்த்? நீங்க என்னோட இவ்ளோ பழகுன உங்களே என்னால ஏத்துக்க முடியாதப்போ எங்க அப்பா காட்டுற யாரோ ஒருத்தனை எப்படி என்னால ஏத்துக்க முடியும்? ஆசைப்பட்டது கிடைக்கலனா அதை அழிக்கிறது உங்களோட குணம். ஆசைப்பட்டது கிடைக்காத போது தன்னைத்தானே அழிச்சுக்கிறது என்னோட குணம். கவலைப்படாதீங்க, நான் யாருக்குமே கிடைக்க மாட்டேன். என்ன ருக்கு இப்படி சொல்லிட்ட? பிறக்கும் போதே அதிர்ஷ்டம் இல்லாதவனா பிறந்தவனா? அம்மா அப்பா குடும்பம் பாசம் எதுவுமே இல்லாம முள்ளுச்செடி மாதிரி தானா வளர்ந்தவனா? ஆசிரமத்தில் படித்தேன், பெரிய வேலை கிடைச்சது, என்ன பிரயோஜனம்? ஒருவன் எதுவுமே கிடையாது. சந்தோஷம் துக்கம் இதெல்லாம் டீப்பா ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு யாருமே இல்லை ருக்கு.
அதை நினைச்சு நான் எவ்வளவு நாள் அழுதுருக்கேன் தெரியுமா? ஆனா இதெல்லாம் உன் போட்டோ என் கை கிடைக்கிற வரைக்கும் தான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த உலகமே மாறி போச்சு. நீ அனாதை இல்லடா அப்படின்னு எனக்கு அந்த கடவுளே எனக்கு அந்த போட்டோ அனுப்பி வச்சதாதான் இன்னி வரைக்கும் நம்பிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தான் இருக்கும் என் வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சது. சத்தியமா நம்பு, பிலீவ் மீ. அதனால இருக்கும் நான் உன்னை நெருங்கி வர ஆரம்பிச்சேன், மானசீகமா காதலிக்க ஆரம்பிச்சேன். அரவிந்த், அந்த போட்டோ உங்களுக்கு அமுச்சு வச்சது கடவுள் இல்ல, நான் தான் உங்களுக்கு அந்த போட்டோவை அமுச்சு வச்சேன். எங்க அப்பா பார்த்த மாப்பிளைக்கு அனுப்ப வேண்டிய போட்டோவை அட்ரஸ் மாத்தி நான் தான் உங்களுக்கு அமிச்சேன். ஆனா அது உங்க கையில. நான் உங்க வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாமே நல்லது நடந்ததுன்னு சொல்றீங்க. ஆனா நீங்க என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே தப்பா தான் நடந்துட்டு இருக்கு. என் ஆசை, கனவு, லட்சியம் எல்லாமே சீர்குலைஞ்சு போச்சே. அதை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? என்ன தேடி வந்தீங்க சரி, ஆனா எப்போ என் மனசுல இன்னொருத்தர் இருக்காருன்னு தெரிஞ்சதோ அப்பவே நியாயமா பார்த்தா நீங்க விலகி போயிருந்திருக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு கட்டாயப்படுத்தி வற்புறுத்தி என்ன அடைய நினைக்கிறீங்களே, இதுதான் உங்க காதலா? என் காதலுக்கு உதவுற மாதிரி நடிச்சு என்னை நம்ப வச்சு ஏமாத்தி பொய்யா பேசி பொய்யா பழகி எங்க அப்பாவை உங்க பக்கம் வளைச்சு இதுக்கெல்லாம் சிகரம் வச்சா மாதிரி என்ன கடத்திட்டு போனீங்களே. அடிக்கடி சொல்றீங்களே சார், புனிதமான காதல் புனிதமான காதல்னு. புனிதமான காதல் இப்படித்தான் கேவலப்படுத்துவாங்களா? தான் விரும்பின பொண்ணு தனக்கு கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, அவ எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக எந்தவித தியாகமும் செய்ய தயாரா இருக்கிறது தான் ஒரு உண்மையான காதலா இருக்க முடியும். அந்த காதலுக்காக தன்னை அர்ப்பணிச்சுக்கிறானே, அவன் தான் ஒரு உண்மையான காதலனா இருக்க முடியும். எப்போ இந்த பரஸ்பர விட்டு கொடுக்கிற எண்ணம் ஒரு காதல்ல இல்லையோ அப்பவே அந்த காதலும் செத்து போயிடுது. நீங்க என்ன 1 வருஷமா காதலிச்சுட்டு இருக்கதா சொன்னீங்க. ஆனா நான் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்தே கண்ணனை தான் காதலிச்சுட்டு இருக்கேன் என்ன சார், அவர் தான் என் கணவனாவே நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். இத்தனை வருஷத்துல அவர் மேல எத்தனை கற்பனைகள், எத்தனை கனவுகள் எனக்கு இருந்திருக்கும் தெரியுமா? அது எல்லாத்தையும் உங்க 1 வருஷ காதலுக்காக, அதுவும் 1 பட்ச காதலுக்காக நான் தூக்கி எறிஞ்சிட்டு வரணும்னு எதிர்பார்க்கறீங்களே, அது எந்த விதத்துல சார் நியாயம்? சின்ன வயசுல நான் விளையாடின ஒரு புதிர் விளையாட்டு தான் ஞாபகத்துக்கு வருது. ஒரு பக்கம் ஒரு குட்டி பொண்ணு இருப்பா, அவ தொலைச்ச புக்கு இன்னொரு பக்கம் இருக்கும். அவங்களுக்கு நடுவுல ஒரு புதிர்பாதை இருக்கும். அந்த புதிர்பாதை வழியா அவ கரெக்டா போய் அந்த புக்கு எடுக்கணும். நம்ம கதையும் அதே மாதிரி தான் இருக்கு. அந்த குட்டி பொண்ணு நான், தொலைஞ்ச புத்தகம் கண்ணன், அந்த புதிர்பாதை நீங்க. கண்கட்டு வித்த மாதிரி நீங்க என்னாலே விட்டுட்டே இருக்கீங்க அரவிந்த். என்னால அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கவும் முடியல. புறப்பட்ட இடத்துக்கு திரும்பி போறதுக்கும் எனக்கு வழி தெரியல. சத்தியமா சொல்ற அரவிந்த், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு அந்த புக்கு கிடைக்காட்டி கூட பரவாயில்ல, இங்கிருந்து தப்பிச்சு போனா போதும்னு இருக்கு. தப்பிக்கிறதுக்கு எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியல. இன்னும் நீங்க என்ன நம்பல? கீழே போடாத. ஏன் அரவிந்த் என்ன வாழத்தான் விட மாட்டேங்கிறீங்க, சாகவும் விட மாட்டீங்களா? ஏன் இப்படி காதல்ன்ற பேர்ல என்ன உயிரோட சித்திரவதை பண்றீங்க? ஏன் இப்படி காதல்ன்ற பேர்ல என்ன உயிரோட சித்திரவதை பண்றீங்க?
இருக்காது இருக்கும். என்னால உனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. எப்போ என் காதல சித்திரவதைன்னு சொல்லிட்டியோ, சாக துணிச்சிட்டியோ, அப்பவே இந்த ருக்மணியோட வெறித்தனமான காதலன் செத்து போயிட்டான். நீ நல்லா இருக்கணும் ருக்கு. வேற எந்த மாதிரியும் என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாது. நான் விட்டுடுறேன், விலைக்கு போயிடுறேன் ருக்கு. நீயும் காதலித்தாய், நானும் காதலித்தேன், ஆனால் நீயும் நானும் காதலிக்கவில்லை அப்படின்னு ஒரு புது கவிதை. அதுதான் நம்ம விஷயத்துல நடந்திருக்கு. நீ சொல்ற மாதிரி விட்டு கொடுக்கறது தான் உண்மையான காதல்னா நான் விட்டு கொடுத்துட்றேன். என்னோட காதல் உண்மையானதா இருக்கட்டும். மனுஷனோட ஒவ்வொரு மனசும் இந்த கடல் மாதிரி தான். அதுல எத்தனையோ ரகசியங்கள் இருக்கு, வினோதங்கள் இருக்கு. வினோதம் வினோதமாவே இருக்கட்டும், அதுக்கு விட தேடக்கூடாது. அதைத்தான் நான் இவ்வளோ நாள் செஞ்சுட்டேன். நான் இனிமேல் உன்னோட வாழ்க்கையில் தலையிட மாட்டேன் இருக்கும். இத்தனை ஆர்ப்பாட்டத்துக்கு அப்புறம் என் பேச்சை நம்புறது கஷ்டம்தான், எனக்கு புரியுது. ருக்கு, உனக்கும் கண்ணனுக்கும் கல்யாணம் நடக்கும். நான் முன்னாடி நின்று நடத்தி வைக்கிறேன். அன்னைக்கு நீ என்னை நம்பினா போதும். ருக்கு, இனிமே உங்ககிட்ட என்னால் எதையும் மறைக்க முடியாது. கண்ண அனாதை இல்லை. அவரை பத்தின முழு விவரத்தையும் நான் உனக்கு நேரம் வரும்போது சொல்றேன். உன்னோட கவலை என்னன்னு எனக்கு தெரியும் ருக்மணி. கண்ணன் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும். கல்யாணம் அமோகமா நடக்கும். அதுக்கு நான் பொறுப்பு. அரவிந்த், நீங்க எங்க வீட்டு பக்கத்துல கூடி வந்தப்போ அன்னைக்கு நான் தான் உங்க வீட்டுல பால் காய்ச்சி கொடுத்தேன். அன்னைக்கு என் மனசுல இருந்து ஒரு நல்ல நண்பன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு திரும்ப கிடைச்சிட்டாரு. தேங்க்ஸ் அரவிந்த். நாட் அட் ஆல் ருக்கு. மறுபடியும் நான் த வேர்ல்ட் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இருப்பேன், நிச்சயமா இருப்பேன். ஐ வாண்ட் டு பி யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆல்வேஸ். I'm your best friend. போலாம்.